ஜாவா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல லாஸ்டா பார்க்க போகிறது ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கான சின்டாக்ஸ். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதை ஃபாலோ பண்ணி பேரந்திசிஸ்குள்ள சம் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்கும். ஓகே, ஸோ தென் கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ இந்த பிளாக்குள்ள தான் என்னோட ஸ்விட்ச் கேஸ்க்கான கண்டிஷன்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ இங்கே கேஸ் தென் அதோட வேல்யூஸ் இருக்க போகுது. வேல்யூ 1 கூட கொடுத்துக்கலாம். தென் அதுக்கான கோட் எனக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ தென் பிரேக். இங்கே நான் பிரேக்குன்னு கொடுத்தாதான் எனக்கு இந்த கேஸ்க்கான கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த கேஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் அடுத்து கொடுத்துக்கிறேன். கேஸ் வேல்யூ 2 கோலன் தென் அதுக்கான கோட். ஸோ பிரேக். இது மாதிரி எத்தனை கேஸ் வேணாலும் நான் கொடுத்துட்டு போகலாம். லைக் இந்த எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகிற கேஸ்ல இருக்க கோட் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் பிரேக்கை பார்த்தோன்னே அது எனக்கு பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கான கோட் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டிஜர்ல பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஈக்குவல் டு லைக் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 பண்ணிக்கலாம். சின்ன நம்பரை கொடுத்துக்கலாம். 2 பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் என்னோட எக்ஸ்பிரஷனா நான் இங்க ஏ கொடுக்குறேன். ஸோ ஏ இன் த சென்ஸ் ஏவோட வேல்யூ 2 எனக்கு ரிசம்பிள் ஆகும். எனக்கு கேஸ் 1 கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணிடலாமா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதுக்குள்ள நம்பர் இஸ் 1 கொடுத்துடலாம். செமிகோலன். ஸோ நான் பிரேக் கொடுக்குறேங்க. அடுத்ததா கேஸ் 2 கொடுக்குறேன். கோலன் தென் அதே தான் நம்பர் இஸ் 2 அப்படின்னு நான் கொடுக்கணும். ஸோ அகைன் நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி எத்தனை கண்டிஷன் வேணாலும் நான் கொடுத்துட்டே போகலாம். தென் கொடுத்த கேஸ்ல எதுவுமே எனக்கு இல்லை. லைக் இங்க இருக்க எக்ஸ்பிரஷனோட இங்க இருக்க கேஸ் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன நடக்கணும் அப்படிங்கறத டிஃபால்ட் செக்ஷன்ல நான் சொல்லணும். ஸோ டிஃபால்ட் நம்பர் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்பரே இல்லை. டிஃபால்ட்ல லைக் பிரேக் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நம்பர் இஸ் 2ன்னு எனக்கு வந்துருச்சு. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதாவது இங்கே நான் இன்டீஜரில் ஒரு வேரியபிளுக்கு 2 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நம்பரில் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிள் இங்கே கொடுத்தோன்னே இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எதை ரிசம்பிள் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு ஏ வந்து 2வை ரிசம்பிள் பண்ணுதா, அந்த 2 இங்கே எந்த வேல்யூவில் இருக்குன்னு போய் செக் பண்ணுது. ஸோ கேஸில் இந்த இடத்துல 1ன்னு இருக்கு. ஸோ மேட்ச் ஆகலை. அப்போ இதை இக்னோர் பண்ணிடும்.
ஸோ அடுத்த கேஸ்ல இங்க 2 இருக்கு, இந்த வேல்யூ எனக்கு 2 தான் ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆனனால எனக்கு இதுக்குள்ள இருக்கிற கோடை ரன் பண்ணி விட்டுச்சு. தென் இங்க நான் பிரேக் கொடுத்தனால ஸ்டாப் ஆயிருச்சு. இன்கேஸ் இங்க நான் பிரேக் கொடுக்கலன்னு வச்சுக்குவோம், இதை நான் கமெண்ட் பண்றேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது, இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு அகைன் இங்க போயிட்டு நான் ரன் பண்ண பாக்குறேன் கண்டிஷனல் ஸ்விட்சை. ஸோ என்ன ஆயிருக்குங்க, நம்பர் 2 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு, 3 பிரிண்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற டிஃபால்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்காக கொடுக்கறதான் பிரேக். எனக்கு ட்ரூ ஆகிற கண்டிஷனுக்குள்ள இருக்க கோட் மட்டும் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பிரேக் கொடுத்துக்குவேன். ஸோ பிரேக் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னெல்லாம் இருக்கோ அந்த கேசஸுமே எனக்கு ரன் ஆயிரும். தென் டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னா இங்க 1 2 3ன்னு 3 வேல்யூஸை நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 லைக் 3 வேல்யூஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா லைக் நான் 5ன்னு இப்போ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த 3 வேல்யூவை தவிர்த்து வேற எந்த வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு டிஃபால்ட் ரன் ஆயிரும். ஸோ நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இஃப் எல்ஸா இருக்கட்டும், நெஸ்டட் இஃபா இருக்கட்டும், என்ன நடந்துச்சு எனக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் போடலாமா? ஸோ இஃப் எல்ஸ்ல எனக்கு என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் ஓகே ஆகலை, ட்ரூ ஆகலைன்னா அடுத்த கண்டிஷனை போய் பார்க்கும், கரெக்டா? அதுவும் ஆகலைன்னா அடுத்த கண்டிஷனை பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா போய் செக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, ஆனா இந்த ஸ்விட்ச் கேஸ் என்ன தெரியுமா பண்ணும்? ஸோ இங்க இருக்க எக்ஸ்பிரஷன் 5 ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டா 5 எங்க இருக்குன்னு போய் பார்க்கும். 5 எங்கேயுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டை ரன் பண்ணிடும். இங்க 2 இருந்ததா, ஸோ எக்ஸாக்டா 2 எங்க இருக்குன்னு பார்க்கும், இதை மட்டும் போய் எக்ஸிக்யூட் பண்ணிடும், ஒவ்வொன்றா போய் செக் பண்ணாது. ஸோ இதனால நம்மளுக்கு டைம் வந்து கன்சம்ஷன் ஆகுறது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி இத்தனை கேசஸ் தான் வரப்போகுது, லைக் 6 கேஸ் தான் வரப்போகுது, 12 கேஸ் தான் வரப்போகுது அப்படின்னு டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். இதனால நம்மளுக்கு லைக் பேக் அண்ட் ஈஸியாவே லோட் ஆயிரும் இஃப் எல்ஸை காட்டிலும். லைக் இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியில் இருக்க பர்சன்ஸ்க்கு ரோல் பேஸ்டு நம்ம அக்சசபிலிட்டி கொடுக்க போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இங்க நம்ம கொடுக்க போற எக்ஸ்பிரஷனுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் வரணும் அப்படின்னா இன்டிஜர் வரணும், ஸ்ட்ரிங் வரணும், லைக் இன்டிஜர்ல நம்பர்ஸ் எல்லாமே வரலாம், என்ன இருக்கு லைக் பைட் இருக்கு, ஷார்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வரலாம். அதே மாதிரி என்னும்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, ஸோ அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம், அதுவுமே வரலாம். ஸோ இதை வந்து செட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரீ டிஃபைன்டு கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு, டேட்டு டே எல்லாமே வரும். ஸோ பூலியன் இங்கே நம்ம போடக்கூடாது, பூலியன் போட்டால் என்ன ஆகுதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரோல் பேஸ்டு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். ஸோ இன்டிஜர் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ ஸ்ட்ரிங்கில் அதை பார்க்கலாம். நான் ஸ்ட்ரிங் கொடுத்து எஸ் கேபிட்டல் ரோல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரோல் ஈக்குவல் டு நான் டிஎல்னு கொடுக்கவா? ஓகே, டிஎல். ஸோ ஸ்விட்ச்க்கான ஸ்விட்ச் கீவேர்டு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரோல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் எனக்கு கவுண்டபிள் ஆக போகுது, லைக் அங்கே எக்ஸ்பிரஷனாக மாறப்போகுது. இதுக்குள்ள கேசஸ் எனக்கு இருக்கும் இல்லையா, கேஸ் எம்டி. ஸோ எம்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்தா என்ன அப்படின்னு நான் கொடுத்தேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ ரோல் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் ஃபுல் அக்சஸ் அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ எம்டிக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கும் இல்லையா, தென் பிரேக்னு கொடுத்துட்றேன். அடுத்ததா ஜிஎம்னு கொடுத்துடலாமா, ஜெனரல் மேனேஜர். ஸோ ஜிஎம்
எல்லாமே நான் ஸ்மால் கேஸ்லயே போய்க்கிறேன். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடலாம். சேமா தானே வரப்போகுது. இங்கே மட்டும் you have access only for your branch. ஸோ யுவர் பிரான்ச்சில் மட்டும் எனக்கு அக்சஸ் இருக்கு அந்த ஜென்ரல் மேனேஜரில். இப்படி சொல்லிக்கலாமா? யூ ஹாவ் ஃபுல் அக்சஸ் ஒன்லி ஃபார் யுவர் பிரான்ச், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ பிரான்ச் கணக்கு இல்லாமல் எம்டிக்கு எல்லா அக்சஸும் இருக்கு, ஜிஎம்க்கு அந்த பிரான்ச்சில் மட்டும் ஃபுல் அக்சஸ் இருக்கு. ஓகே, தென் அடுத்து அட்மின் போய்க்கலாம். இங்கே நான் அட்மின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ யூ ஹாவ் ஃபுல் அக்சஸ் ஒன்லி வித்தின் யோர் டீம்னு சொல்லிக்கலாமா? டீம். ஓகே, ஒன்லி வித்தின் ஸோ டிஎலுக்கும் அதானே வரும். ஸோ அட்மினுக்கு பதிலாக டிஎல்னு கொடுத்துக்கலாம். ஸோ டிஎலுக்கு வித்தின் த டீம் வந்து எல்லா அக்சஸுமே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது டிஃபால்ட். இங்கே பிரேக் தேவையில்லைல்ல. You have employee access only. ஸோ நீங்கள் வெறும் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் ஃபுல் அக்சஸ் ஒன்லி வித்தின் யோர் டீம். டிஎலுக்கு டீமுக்குள்ளே மட்டும் அக்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே போயிட்டு நான் வேற ஏதாவது ரோல் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு நான் எடிட்டர்னு கொடுக்குறேன். ஸோ எடிட்டர் அப்படிங்கிற கேஸ் எனக்கு இங்கே கொடுக்கல. அப்போ எது ரன் ஆகும் பார்க்கலாமா? ஆஃப்கோர்ஸ் டிஃபால்ட் எனக்கு ரன் ஆகி யூ ஹாவ் எம்ப்ளாயி அக்சஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இங்கே எம்டியா இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் ஃபுல் அக்சஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ரோல்ஸ் மட்டும் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் நம்ம ஸ்விட்ச் கேஸில் போட்டுடலாம் இஃப் எல்ஸ்க்கு பதிலாக. ஓகே, இங்கே நான் சொல்லியிருக்கேன்ல இன்டிஜர், ஸ்ட்ரிங், பைட், ஸ்ட்ராட், என்னம் இதெல்லாம் வரும்னு. இதில் பூலியன் வருமா பார்த்துடலாமா? இதையுமே நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ பூலியன்ல இஸ் கிராஜுவேட் வாங்கிக்கலாமா? ட்ரூன்னு கொடுத்துட்றேன். இதுக்கான ஸ்விட்ச் கீ இஸ் கிராஜுவேட். ஸோ கேஸ் ரெண்டு கேஸ் தான் வரும். ஒன்று ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஏன்னா பூலியன் நம்மளுக்கு தெரியும். அதனால எப்படியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. இது நம்ம இஃப் எல்ஸ்லயே போட்டுடலாம். இருந்தாலும் இதுல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். system dot out dot println ட்ரூ வேல்யூன்னு சொல்லிக்கலாமா? கிராஜுவேட்னு சொல்லலாம். ஸோ கிராஜுவேட். ஸோ ட்ரூ வேல்யூ வந்து எனக்கு கிராஜுவேட்னு காட்ட போகுது. ஸோ தென் பிரேக். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் இருக்க போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இங்க எங்கேயுமே கொட்டேஷன் போடல, கோட்ஸ் போடல, டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ.
ஏன்னா இது பூலியன் வேல்யூ. ஸோ நாட் ஏ கிராஜுவேட் நீங்க நான் கொடுத்துக்கிறேன். இந்த 2 கண்டிஷன் தான் இருக்க போகுது. இங்க நான் லைக் டிஃபால்ட் போட்டாலும் போடலாம், போடாட்டி விட்டுறலாம். ஏன்னா டிஃபால்ட் பிரேக் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் சின்டாக்ஸ்ல. ஓகேயா? ஸோ இப்போவே எனக்கு சம் எரர் காட்டிட்டு இருக்கீங்க. என்னன்னு பார்ப்போமா? எக்லிப்ஸோட எரர். Cannot switch on value of type boolean, only convertible into values like int values, string or enum variables are permitted னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்லிப்ஸே இந்த எரர் எனக்கு சொல்லுது, இருந்தாலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கம்பைலேஷன் எரர் வரும்னு நினைக்கிறேன். யா, ஸோ எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின், ஓகே இதெல்லாம் ஓகே. கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. cannot switch on a value of type boolean அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூலியனை இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பூலியன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம லைக் இஃப் எல்ஸ்க்கே போயிடலாம். ஓகே, ஸோ பூலியன் இங்கே யூஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.